நாரி கண்ணே, பேய் கண்ணே, பேர்ச்சாலி கண்ணே, உத்து பார்த்தவன் கண்ணே, நின்னு பார்த்தவன் கண்ணே, எல்லா கண்ணா தொலையட்டும். எங்க வீட்டு கண்ணு மட்டும் நேக்கட்டும். இருங்க, இது முச்சந்தில ஊத்திட்டு வாரேன். நானே வந்து என் மார்மாவுல உள்ள கூட்டிட்டு போறேன். சரிம்மா. ஏங்க மரியா உங்க வீட்டுக்குள்ள வர போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் அலமேலு. நான் கூட எங்க நம்மள கடைசி வரைக்கும் சேர்த்துக்கிட மாட்டாவளோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவான்னு நினைச்சு கூட பார்க்கல அலமேலு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்மாடி மார்மாவளே, வாமா உள்ள வா. என் பேரபிளிய கொண்டுட்டு வாதி கால எடுத்து வச்சு உள்ள வா. சரி அத்தை. இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காவ? ஏங்க நான் தான் சொன்னேன்ல, நம்மளுக்கு இப்போ பேர மறந்துருக்கான். மார்மாவா பேரபிளியோட வந்திருக்காங்க. எதுக்கு இப்படி கேக்குறீங்க? வேற எப்படி கேட்க சொல்றா? இவியலதான் எப்பயோ தலைமொழியாச்சுல. இவிய எதுக்காக இப்ப இங்க வராவ? நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கா? அப்படிலாம் சொல்லாதீங்க. பேரபிளிய தூக்கிட்டு நம்ம மாமாவும் வந்திருக்கா. ஏதோ அறிஞ்சு அறியாம தெரிஞ்சு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாவே. என்ன அது மனசுலயே வச்சிருக்கம்மா? அத மறந்துட்டு ரெண்டு பேரும் மன்னிச்சு ஏத்துடுவாங்க. ஏதோ மறக்க சொல்றா, ஏதோ மன்னிக்க சொல்றா. பூங்காடி இன்னைக்கு வரைக்கும் அதை நினைச்சு நினைச்சு வேதனை போடுறா. நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டேன். எதையுமே என்னால மன்னிக்க முடியாது. இவனை நான் எப்பயோ தலைமொழிக்கிட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொட்டப்பிள்ள தான். அது பூங்கொடி மட்டும்தான். மகனே இல்லைன்னு போன பிறகு பேரப்பிள்ள மட்டும் எனக்கு வேணுமோ? அதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு இருக்கிறது 2 பேத்தி மட்டும்தான். யாரையும் நான் பார்க்க விரும்பல. போச்சொல்லவியல எப்பா யாருக்குல யாரப்பா? எங்களுக்கு தெரியாம தானே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திய. அப்பெல்லாம் அம்மா அப்பான்னு ஞாபகம் வரல. இப்ப மட்டும் எதுக்கு ஞாபகம் வருது? போங்க போங்க, உங்க இஷ்டத்துக்கு போய் வாழுங்க. யாரும் இந்த வீட்டுக்குள்ள வராண்டா. பூங்குடிக்கு தெரியுமா இந்த விஷயம்? பொண்ணு தாயி, ஒரு நிமிஷம் அந்த பச்சை மண்ணை பாருங்க. அதுக்கு பிறகு நீங்க கோவப்படுங்க. உங்க கோவத்தை அதுகிட்ட காமிங்களா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. பாத்தீங்களா? அதுகிட்ட உங்களால கோவப்பட முடியலல்ல. எதுக்குங்க இந்த வெட்டி கௌரவம்? ஊரு தப்பா பேசணும்னா யாரும் எதுவும் பேச மாட்டாவே. இவன் நம்ம மவன், அவ நம்ம மருமவ. பேரபிளைய பத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. வாய் நிறைய மாமான்னு கூப்பிடணும். இப்படி ஏன் வந்தான்னு கேட்டுட்டு வெளிய அனுப்ப கூடாது. சும்மா இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இனி அவியா இங்கதான் இருப்பாவே. ஏம்மா விடுங்கம்மா, அப்பதான் கோவப்படியாவல்ல. நாங்க பேசாம அந்த வீட்லயே போய் இருக்கோமா. வீடுங்க, எங்களால நீங்க சண்டை போட்டுக்கிடாதங்க. நீ எங்கேயும் பாப்படாதீங்க, இருக்கணும். யார் என்ன சொல்லியாலும் நான் பாத்துக்கிட்டேன். உங்களை இருக்க கூடாதுன்னு சொன்னா நானும் வெளியே வந்துடுறேன். நானும் உங்க கூட வந்து இருக்கேன். அத்தை, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம்? நீங்க இங்கேயே இருங்க அத்தை, நாங்க அங்க போறோம். மாமா கோவப்படியாவல்ல. யார் கோவப்பட்டாலும் சரி, இனி நீங்க இங்கதான் இருக்கணும். இது என்னோட உத்தரவு. யாரும் பாப்படாது. ஏம்மா அப்பா கோவத்துல இருக்காவ. நான் பாத்துக்கிட்டே சொல்லியல்ல. எம்மாடி மார்மாவளே, என்னத்தே பிள்ளைய உங்க தாத்தாட்ட குடுமா. சரி தே. மாமா இந்தாங்க. வாங்குங்க. எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? பிள்ளைய தாராள கையில வாங்குங்களா. ஐயோ பேராண்டி, எப்படி பாருக்கா? அந்த வார்த்தையை உங்க மகன் கிட்ட கேட்டா பதில் சொல்லிருப்பா. பச்சை பிள்ளை எப்படி சொல்ல? இவ்வளவுதான் உங்க வீராப்பாக்கா. மயத்துல முழிக்க மாட்டேன், தலை முழிக்கிட்டு என்ன பேச்சு? பிள்ளைய பார்த்த உடனே மனசு மாறிட்டுல. இதேதான் எனக்கு. அந்த பச்சை பிள்ளை மனசை பார்த்த உடனே எல்லாம் மறந்துட்டு. கோவம் எதுவுமே இப்ப என் மனசுல இல்ல. இப்ப என்ன? அவனுக்கு பிடிச்ச பிள்ளைய அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்கேன். நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காவே. என் மார்மவா சிங்க குட்டி மாதிரி ஒரு பேரனை
நானும் முதல்ல கோவம் தாமா பட்டேன். ஆனா இந்த பச்சை பிள்ளை முகத்தை பார்த்த உடனே எனக்கு கோவப்பட முடியல. நீ பாரா. யாரையும் நான் பார்க்க விரும்பல. இவனையும் இவளையும் பார்க்கும்போதெல்லாம் என் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போனதுதான் எனக்கு ஞாபகம் வருது. பூங்கொடிமா, கவலைப்படாதம்மா. பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைப்போம். ஏம்மா, இவனால என் பிள்ளை எத்தனை தடவை கண்ணீர் வடிச்சிருக்கா. நீங்க எப்படி இவனை வீட்டுக்குள்ள கூட்டலாம்? எதுக்கு இவங்க வந்திருக்கா? அனுப்பி விடுங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. தம்பியே தம்பி பொண்டாட்டி தம்பி பிள்ளையே நீங்க தான் இருக்க போறாவே. ஓஹோ, அப்படியே விஷயம். அப்ப சரி, நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என் ரெண்டு பிள்ளைகளை கூட்டிட்டு இப்பயே கிளம்பி. பூங்கடி, அப்படிலாம் சொல்லாதம்மா. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. நல்லா ஏமாத்திருக்கியம்மா. எங்க தலையில நல்ல மிளகா அரைச்சிருக்கிய. எக்கா, நீ பேசாதல, பேசவே பேசாத. என் பிள்ளை வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணமே நீதான். நீ எல்லாம் பேசாத. உன் மாவ வாழ்க்கை எங்க நாசமா போச்சு? நல்லா தானே இருக்கா? நல்ல பையனா பார்த்து நாங்களே கல்யாணம் முடிச்சு வைக்கோம். சின்னவள படிச்சு முடிக்கட்டும். அவளுக்கு நல்ல பையனா பார்த்து நாங்க கட்டி வைக்கோம். எவ்வளவு நகை நட்டு வேணாலும் நாங்க போடியோம். நல்ல மாப்பிளைய பாப்போம். பொறுமையா இரு. இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இவன் இங்க வந்தானா நான் இங்க இருக்க மாட்டேன். நான் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே போறேன். எக்கா, ஏன்க்கா இவ்வளோக்குள்ள வெறுக்கிறா? என் மனசு முழுக்க அலமேலுதான்க்கா இருந்தா. அவளை விட்டுட்டு எப்படிக்கா நம்ம மஞ்சுவை என்னால கட்டிக்கிட முடியும்? அது மட்டும் இல்ல, நான் மஞ்சுவை அப்படின்னு நினைக்கவே இல்லக்கா. மஞ்சுவை எனக்கு ஒரு பிள்ளை மாதிரிதான். அவளை எப்படிக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிட முடியும்? அம்மா சொல்லும் போதே நான் இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டேன். அம்மா தான் கேட்காம கல்யாணம் ஏற்பாடு பண்ணாக்கா. ஆமா பூங்கொடி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீ இப்படி கோவப்படாத. மாஞ்சிக்கு நல்ல இடமா நம்ம பாப்போம். இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எப்பா, எங்களை என்ன சொல்லி இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டியே? சொத்து எல்லாத்தையும் என் பிள்ளை பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லி தானே கூப்பிட்டியே? இப்ப இவியல உள்ள சேர்த்தா என்ன அர்த்தம்? சொத்து தானே உன் பிள்ளை பேர்லயும் கொஞ்சம் எழுதி வைக்கும். கொஞ்சமா கொஞ்சம் யாருக்கு வேணும் அந்த கொஞ்சம்? என் பிள்ளை பேர்ல மொத்த சொத்தையும் எழுதணும். சரிம்மா பூங்கொடி, சொத்து தானே உனக்கு வேணும், எழுதி தாரோம். ஏங்க, இவளுக்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டா நம்ம பிள்ளைக்கு பேரனுக்கு என்னத்த கொடுப்பீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? ஓஹோ, அவன் தான் உங்க பிள்ளை. அப்ப நான் உங்களுக்கு பிள்ளை இல்ல. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி சொல்லல பூங்கொடி. உன் தம்பிக்கு என்னத்த கொடுப்ப நீயே சொல்லு. ஏம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். அக்காக்கே எல்லா சொத்தையும் எழுதி கொடுங்கம்மா. நீங்களும் அப்பாவும் மட்டும் என் கூட இருந்தாலே போதும். பாத்தியா, உன் தம்பி எவ்வளவு பேருந்தன்மையா பேசியான் பாரு. ஆனா நீ சொத்து சொத்துன்னு தலையில நிக்க. என்ன பூங்கொடி இதெல்லாம்? சும்மா வாய் வார்த்தைக்கு தான் எழுதி தரேன்னு சொல்லியா? உள்ள மனசுக்குள்ள இருந்து இல்ல. அப்படியே அவன் கொடுத்தாலும் இவ கொடுக்க விட்டுருவாளோ? இவளை பத்தி எனக்கு தெரியாது. சும்மா இது ஒரு நடிப்பு. இதெல்லாம் நீ நம்பாதமா. இல்ல மைனி, எங்களுக்கு சொத்துலாம் முக்கியமே இல்ல. இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கேன். இதுக்கு மேலேயே நான் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன். எங்க கூட சேர்ந்து அத்தை மாமா கஷ்டப்படுறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவியலை மட்டும் உங்க கூட வச்சு கடைசி வரையும் பார்த்துக்கிடுங்க மைனி. நானே என் புருஷனும் அந்த வீட்டுக்கே போறோம். சொத்து எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிடுங்க. மஞ்சு நல்லா இருந்தாலே எங்களுக்கு அது போதும். அவ வாழ்க்கை எப்படி ஆயிட்டேன்னு என் புருஷன் சொல்லி வேதனைப்படாத நாளே இல்லை. தினம் தினம் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்காவ. சொத்து எங்களுக்கு முக்கியம் இல்லை மைனி. உங்க பாசம் கிடைச்சாலே போதும். நடிக்காத. என் தம்பியை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பூங்கடி, அவ எவ்வளவு பேருந்தன்மையா பேசுறா. எதுக்கு நீ இப்படி பேசியா? ஏம்மா, எல்லாம் நடிப்புமா. பேப்பரை கொடுத்தா இப்பயே கையெழுத்து போட்டு தந்துருவாளே இவ. என்ன நடிப்பு, என்ன நாடகம் படியாவ பாரு. எப்பா, இதைய சொல்றதெல்லாம் நம்பாதுங்க. யாரும் கையெழுத்து போட மாட்டாவே. இல்லக்கா, நீ இப்ப கூட பேப்பர் எடுத்துட்டு வந்து தா. நானும் அலமேலும் உடனே கையெழுத்து போட்டு தாரோங்க்கா. எங்களுக்கு சொத்து முக்கியமே இல்லை. அப்பா அம்மாவோட பாசமோ பாசமோ தான்க்கா முக்கியம். மஞ்சு பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவ பேருக்கே கூட நான் மொத்த சொத்தையும் எழுதி தாரேன். போதுமா பூங்கடி, உனக்கு சொத்து தானே வேணும். நீயே எல்லாத்தையும் வச்சுக்க. இந்த வீட்டை மட்டுமாவது விட்டு கொடு. எதையும் விட்டு கொடுக்க முடியாது. எல்லாம் எனக்கு வேணும். இவன் தான் முக்கியம் நினைச்சா நீங்களும் அவன் கூட போங்க. நான் முக்கியம் நினைச்சா உள்ள வாங்க. அதான் என்ன கையெழுத்து போடலல்ல, நீ பேப்பரை எடுத்துட்டு வா. நாங்க கையெழுத்து போட்டுட்டு வெளியே போறோம். அப்போ உங்களுக்கு இவன் தான் முக்கியமா போச்சு, அப்படிதானே? ஏன் மேல பாசம் இல்ல. சொத்து சொத்துன்னு அலையிறவன் மேல எப்படி பாசம் வரும்? ஏன் மகன் சொத்து முக்கியம் இல்ல, நீங்க தான் முக்கியம் சொல்லியா? நீ சொத்து சொத்துன்னு பேய் மாதிரி நிக்க. வேற யார் மேல பாசம் வரும்? ஐயா பாண்டி, அம்மாடி, மார்மால ரெண்டு பேரும் உள்ள வாங்க. கையெழுத்து போட்டுட்டு நம்ம வெளியே போய்க்கிறோம். ஏங்க, பேர பிள்ளைய தூக்கிட்டு உள்ள போங்க. எது
அக்காக்கு இஷ்டம் இல்லாம இருக்கும்போது எப்படிம்மா? நான் சொல்லியெல்லாம் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உள்ள வாங்க. ஆ சரிம்மா.